1943ஆம் ஆண்டு ஜூன் மாதம் 3ஆம் தேதி இப்போதைய தேனி மாவட்டம் பண்ணைபுரத்தில் ராமசாமி சின்னத்தாயி தம்பதிகளுக்கு மகனாக பிறக்கிறார். ஞான தேசிகன் அப்படின்னு இளையராஜாவுக்கு அவரோட பெற்றோர்கள் பெயர் வைக்கிறாங்க. அவரோட குடும்பம் ஒரு மிக எளிமையான ஒரு குடும்பம். அவரோட அண்ணன் பாவலர் வரதராஜன், ஆர்டி பாஸ்கர், அவரோட தம்பி கங்கை அமரன். இப்போ அந்த கிராமத்துல அவங்க விவசாய வேலை அந்த மாதிரி பணிகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இளையராஜா 8வது வகுப்பு வரைக்கும் படிக்கிறாரு. அதன் பிறகு சின்ன சின்ன வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. அவரோட அண்ணன் நிறைய நாடகங்கள்ல பாடல் பாடுறாரு, பாடல் எழுதுறாரு. இந்த மாதிரி பணிகள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு நாள் பாவலர் போக முடியாத ஒரு கச்சேரிக்கு இவரை அவருக்கு உடல் நிலை சரியில்லாததுனால இளையராஜாவை கூப்பிட்றாங்க. இப்போ இளையராஜா அதுக்காக போறாரு. அந்த கணம் தான் அவரோட வாழ்க்கையே மாறிச்சு அப்படின்னு அவரு வேறொரு பேட்டிகள்ல சொல்லியிருக்காரு. வைகை அணைய கட்டும்போது அந்த கட்டுமான பணியில இளையராஜாவும் ஈடுபட்டு இருந்தாரு. ஒரு கூலி தொழிலாளியா அங்க இருந்தாரு அப்படின்னும் அவர் அதன் பிறகு பதிவு பண்ணியிருக்காரு. இப்போ 1961 இருந்தே அவரு மேடை நாடகங்கள், கச்சேரி அங்க இங்கெல்லாம் போய் அவரு பாட்டு பாடுறது, இசை அமைக்கிறது, இந்த மாதிரி வேலைகள்லாம் பண்ணிட்டு இருக்காரு. கம்யூனிச சித்தாந்த மேடைகள்ல நிறைய தோன்றி பல்வேறு கருத்துக்களை பரப்புறதுக்கு உதவியா இருக்கிறாரு. இப்போ 1968க்கு மேல சென்னைக்கு வர்றாரு. சென்னைக்கு வந்தாச்சுன்னா சென்னைக்கு நிறைய இடங்கள்ல வாய்ப்புகள் நம்ம தேடி நாம ஒரு சினிமா இசை அமைப்பாளர் ஆகிவிடலாம் அப்படிங்கிற ஒரு கனவோட சென்னையை நோக்கி வர்றாங்க. எழுத்தாளர் ஜெயகாந்தனை சந்திக்கிறாங்க. சந்திச்சு இப்போ 3 சகோதரர்களும் போயிட்டு ஒன்னு அவரு வரவேற்று உட்கார வச்சுட்டு, என்ன விஷயமா வந்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல சென்னையில நிறைய திரைப்படங்கள்லாம் எடுத்துட்டு இருக்காங்கல்ல, அதுல ஏதாவது இசையமைச்சு நாங்களும் அப்படி முன்னுக்கு வரலாம் நினைக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. உங்களை தான் நம்பி வந்திருக்கிறோம் அப்படின்னு சகோதரர்கள் சொன்ன உடனே ஜெயகாந்தன் கேட்கிறாரு, என்னுடைய அனுமதி இல்லாமல் என்னை நம்பி நீங்கள் எப்படி சென்னைக்கு வரலாம் அப்படின்னு கேட்கிறாரு. கேட்ட உடனே இவங்களுக்கு கொஞ்சம் தர்ம சங்கடமா இருக்கு. அப்புறம் சரின்னு சொல்லிட்டு வணக்கம்லாம் சொல்லிட்டு வெளியில வந்துடுறாங்க. வந்த உடனே இப்போ இளையராஜா சிரிக்கிறாரு. ஏன் அவர் நம்மள சரியா உபசரிக்காம அனுப்பிட்டாரு, நமக்கு வாய்ப்பு ஒன்றும் சொல்லலையே, நீ எதுக்கு சிரிக்கிற அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவரு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குல்ல, நம்மள நம்பி தானே வரணும். அவரோட அனுமதி இல்லாம அவரை நம்பி வந்தது நம்மளோட தவறு தானே. அதுதான் அவரு சொல்றாரு, உண்மையிலே நம்மளை நம்பிதான் வந்திருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதன் பிறகு பல்வேறு இசையமைப்பாளர்கள், பட அதிபர்களை எல்லாம் சந்திக்கிறாங்க. இப்படி ஒரு காலகட்டத்துல நாகூர் அனிபா அவர்களை ஒரு நாள் சந்திக்கிறாங்க. அப்ப நாகூர் அனிபா அதை பதிவு பண்றாரு. எளிமையான தோற்றம், ஒரு எளிமையான ஒரு முகம். ஒரு நாள் என் வாசல்ல நின்று கதவு தட்டுறாங்க. இப்போ நான் திறக்கிறேன். என்னப்பா அப்படின்னு கேட்கிறேன். கேட்கும்போது இந்த மாதிரி உள்ள வர்றாங்க. உள்ள உட்கார வச்சு என்னன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி நீங்க பாடக்கூடிய இஸ்லாமிய பாடல்களுக்கு நான் இசையமைக்கலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே, இல்ல அதை ஹெச்எம்வி கம்பெனி தான் முடிவு பண்ணுவாங்க, நான் முடிவு பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி நாகூர் அனிபா சொல்றாரு. இல்ல அந்த கம்பெனி சொல்லிதான் நாங்க இங்க வந்திருக்கோம் அப்படின்னு இளையராஜா சொல்றாரு. அப்படியான்னு சொல்லிட்டு அப்போ அந்த இதை எடுத்து வாசிங்க அப்படின்னு சொல்லும்போது, இப்போ ஹார்மோனியத்தை எடுத்து அவரு கொடுத்த வரிகளுக்கு ஒரு பாடலை வாசிச்சு காட்டுறாரு. அப்ப அதை கேட்கும்போது நாகூர் அனிபா ஐயா பிற்காலத்துல அதை சொல்றாங்க, பதிவு பண்றாங்க. உண்மையிலே தென்றல் காற்றே அப்படிங்கிற மாதிரி ஒரு பாட்டு, கொஞ்சம் நில்லு நபிகள்கிட்ட போய் சொல்லு, அந்த மாதிரி ஒரு பாட்டு உண்மையிலே தென்றல் வந்ததை போலவே இருந்தது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. ஆனா அந்த பாடலை நமக்கு கேட்கும்போது அதுல நம்ம அதன் பிறகு வந்த இளையராஜாவோட எந்த சாயலையுமே அதுல பார்க்க முடியாது. அந்த பாடல் ஒரு
பழைய காலத்துல வந்த நாகூர் அனிபா பாடல், அதே மாதிரி எம்.எஸ். விஸ்வநாதன் ஐயாவோட சாயல்லாம் அதுல இருப்பான். ஆனா இளையராஜா அதுல எங்கேயுமே தெரிய மாட்டாரு. அதன் பிறகு நிறைய பயிற்சிகள் தன்ராஜ் மாஸ்டர் சந்திச்ச பிறகு நிறைய இசைகளை அவர் கத்துக்கிறாரு. பல ஆண்டுகள் அதை கத்து 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 73ல நாகூர் அனிபா சந்திச்சதா சொல்றாரு. அதுக்கு பிறகு 75, 76ல அவர் பஞ்ச அருணாசலத்தை ஒரு நாள் சந்திக்கிறாரு. சந்திக்கும் போது என்னிடம் சில பாடல்கள் இருக்கு, இந்த பாடலை நீங்க கேளுங்க, எனக்கு இசையமைக்கணும்னு ரொம்ப ஆர்வம் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது கேட்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இளையராஜா ஐயா பாடுறாங்க. அந்த பாட்டை போட்டு காட்டுறாங்க. அதை கேட்கும்போது பஞ்ச அருணாசலத்துக்கு மிக மிக ஆச்சரியமா இருக்கு. இவ்வளவு எளிமையான தோற்றத்துல இருக்கிற ஒரு மனிதர்கிட்ட இப்படி இசை இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அப்படியே ஆச்சரியப்பட்டு, இந்த பாடல்களுக்காகவே நான் ஒரு படத்தை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. இளையராஜாவோட பாடல் நிறைய வாசல்கள்ல அவர் போனாரு, கேட்டாரு, வாய்ப்பு கேட்டாரு, கிடைக்கல. சின்ன வாய்ப்புகள் கிடைச்சது, அதுல பெருசா போக முடியல. அதுக்கு பிறகு இசையை திறம்பட கத்துக்கிறாரு. கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகள் சென்னையில கடுமையான போராட்டம் இதெல்லாம் பண்ணி இப்போ பஞ்சர்நாசலம் வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. இப்போ வாய்ப்பு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு. ஆனா அது நினைவாகணுமே. நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்ப நாமளே போய் ஒருத்தர் வாய்ப்பு கண்டிப்பா கொடுக்குறேங்க, அடுத்த மாசம் வந்து பாருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நாளைக்கு வாங்க, நாளான்னைக்கு வாங்க, 11ஆம் தேதி வாங்க, 35ஆம் தேதி வாங்க இப்படின்னு சொல்லி நம்மளை அலைய விடுவாங்கல்ல. அந்த மாதிரியும் நடக்கும் பல சந்தர்ப்பங்கள். ஆனா பஞ்ச அருணாசலம் சொன்னது மாதிரியே அவருக்கு வாய்ப்பு கொடுக்குறாரு. இந்த சம்பவத்தை பத்தி பிற்காலத்துல இளையராஜா பதிவு பண்றாரு. என்ன பதிவு பண்றாருன்னா, என்ன யாருமே கண்டுபிடிக்கல, ஏன்ட இவ்வளவுக்கு திறமை இருக்கு, ஏன்ட இசை என்ட குடி கொண்டு இருக்கு, இசைய நான் கத்துக்கிட்டு இருக்கேன், இசையில நானும் எனக்குள்ளயும் இருக்கு அப்படிங்கிறத யாருமே கண்டுபிடிக்கல. எத்தனையோ இயக்குநர்களை எல்லாம் நான் சந்திச்சேன், அவங்க எல்லாம் கண்டுபிடிக்கல, பஞ்சு அண்ணா தான் என்ன கண்டுபிடிச்சாரு அப்படின்னு அவர் குறிப்பிடுவாரு. அப்போ அந்த படம் வந்துடுச்சு, அந்த பாடல்கள்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ இளையராஜா அதை பதிவு பண்றாங்க. ஒரு இடத்துல நடைப்பயிற்சி பண்ணும்போது ஒரு முனையில இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் இந்த முனையில இருந்து அந்த முனை வரைக்கும் போனோம். இப்போ ரேடியோல எங்க பார்த்தாலும் அந்த பாடல் தான் ஓடுது. அன்னக்கிளியில உள்ள பாட்டு ஓடுது. அன்னக்கிளியே உன்னை தேடுதே அந்த பாட்டு ஓடுது. அடுத்தது மச்சான பாத்தீங்களா, இப்படி ஒவ்வொரு பாட்டா ஓடிக்கிட்டே இருக்கு. அந்த முனை போறதுக்குள்ளாடி அந்த படத்துல உள்ள அத்தனை பாடல்களும் பாடிடுச்சு. அப்போ இவர் மனசுல நினைக்கிறாரு, எனக்குள்ள கேட்டுக்கிட்டு இருந்த இசை, இந்த இசை எப்படி இவ்வளவு மக்களுக்கு இந்த இசை எப்படி பிடிச்சதான ஆச்சுது அப்படின்னு எனக்கு ஆச்சரியமா இருந்தது. எப்படி இந்த இசையை மக்கள் இப்படி ரசிக்கிறாங்க அப்படின்லாம் ஆச்சரியப்பட்டாரு. அதுக்கு பிறகு இவருக்கு நிறைய படங்கள், பாரதி ராஜா, பெரிய பெரிய இயக்குநர்களோட எல்லாம், அப்போ பாரதி ராஜா அப்பதான் புதுமுக இயக்குனர் ஆகிறார். அவரோட படம், இன்னும் பல்வேறு இயக்குநர்களோட படங்கள்லாம் நடிச்சுட்டு வரும்போது ஒரு நாள் ஸ்ரீதர் கம்பெனில இருந்து அவரை கூப்பிடுறாங்க. இளையராஜாவை கூப்பிட்டு, எங்களோட இளமை ஊஞ்சல் ஆடுகிறது படத்திற்கு நீங்க தான் இசை அமைக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே ஸ்ரீதர், இது அங்க எம்.எஸ்.வி. அண்ணா தானே அங்க இசை அமைச்சிட்டு இருந்தாங்க, ஏன் திடீர்னு என்ன கூப்பிடுறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு அந்த படத்துக்கு இசை அமைக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அப்பதான் இளையராஜாவே ஒரு விஷயத்த பதிவு பண்றாரு, இதுதான் சினிமா. ஏன்னா எம்.எஸ்.வியும் ஸ்ரீதர் கூட்டணியும் இணைந்த படங்கள் எதுவுமே சோடை போனதில்லை. எல்லா பாடல்களும் சூப்பர் டூப்பர் ஹிட்டான பாடல்கள். அப்படி ஒரு இணை பிரியாத ஒரு ஜோடியா இருக்கக்கூடிய இயக்குனரும் அந்த இசையமைப்பாளரும் இன்னைக்கு காலம் மாறிட்டு வருது அப்படிங்கிறதுக்காக ஏண்ட வர்றாங்க. அப்போ நாளைக்கு இதே மாதிரி என் வாழ்க்கையிலையும் ஒரு நாள் வரலாம் அப்படின்னு அப்பவே நான் நினைச்சேன் அப்படின்னு இளையராஜா பதிவு பண்றாரு. அந்த காலம் வந்தது. 1992 ஆகஸ்ட் மாசம் 15ஆம் தேதி ரோஜா அப்படின்னு ஒரு படம் வெளியாகுது. இந்த படம் வெளியானோன்னா எல்லாருமே பரபரப்பா பேசுறாங்க. அதுக்கு முன்னாடியே கூட இளையராஜா காலத்திலே சில இசையமைப்பாளர்கள் இருந்தாங்க, சங்கர் கணேஷ் மாதிரியான ஆட்கள். அதுக்கு பிறகு சில பேர் வந்தாங்க, தேவா மாதிரி ஆட்கள்லாம் ரகுமான் முன்னாடி வந்துட்டாங்க. அவங்க எல்லாம் அப்படி இசையமைச்சிட்டு இருக்கிறாங்க. வருவாங்க, ஒரு படம் 2 படம் மியூசிக் பண்ணுவாங்க, நல்லா இருக்கும். அப்புறமா இளையராஜா கீழே தான் இருப்பாங்க. ஆனா இந்த ரகுமானோட வீச்சு பயங்கரமா இருக்கு. அது எந்த அளவுக்குன்னா, எங்க போனாலும்
அன்னைக்கு இளையராஜா சொன்னார் இல்லையா, எங்க போனாலும் என் பாடல் தான் கேட்டுட்டு இருந்தது அப்படின்னு. அதே மாதிரி எங்க பார்த்தாலும் இந்த ரோஜா பாடலை பத்தி எங்க பார்த்தாலும் அவர் பாடலை கேட்க முடியாது. ஏன்னா இளையராஜா அந்த ஆண்டே 40க்கு மேற்பட்ட படங்களுக்கு மியூசிக் பண்ணிட்டார். ஆனா இந்த படத்துல ஏதோ ஒரு புது விஷயம் இருக்கு, ஒரு புது சாயல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இளைஞர்கள் கொஞ்சம் அதை பத்தி பேச ஆரம்பிச்சாங்க. இதை பத்தி பதிவு பண்ணும்போது இயக்குனர் பாலு மகேந்திரா ஒரு விஷயத்த சொல்றாரு. நான் தேசிய விருது கமிட்டியில நானும் ஒரு ஆளா இருந்தேன். அப்படி இருக்கும்போது இப்போ தேவர் மகன் படத்துக்கு நிறைய விருதுகள் கொடுக்குறாங்க. இசைக்கும் அந்த படத்தை தேர்ந்தெடுக்கிறாங்க. அந்த படத்தோட இசைக்கும் இளையராஜாவுக்கு விருது கொடுக்கலாம் அப்படின்னு. இப்போ 10 பேர் இருக்கிறாங்கன்னா 5 ஓட்டுகள், இளையராஜாவுக்கு 5 ஓட்டு, ஏஆர் ரஹ்மானுக்கு 5 ஓட்டு அப்படின்னு இருக்கு. இவரு ஒரு ஸ்பெஷல் உறுப்பினர் அப்படிங்கிறதுனால இவருக்கு 2 ஓட்டுகள் இருக்கு. யாருக்கு? பாலு மகேந்திராவுக்கு. இப்போ பாலு மகேந்திரா இளையராஜாவோட நீண்ட கால நண்பர். 2 பேரும் அப்படி இருப்பாங்க. ஆனா இளையராஜாவோட மியூசிக் தான் கடைசி வரைக்கும் பாலு மகேந்திராவோட படத்துல இருந்தது. எந்த படத்துலையும் இளையராஜாவை விட்டு விட்டு அவர் போனதே இல்லை. அப்படிங்கும்போது இப்ப நம்மோட நண்பன் இருக்கிறான், இன்னொரு சின்ன பையன் வந்திருக்கான், 22 வயது. இப்ப யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்னு சொல்லிட்டு பாலு மகேந்திரா கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்றாரு. இப்ப அவருக்கு தோணுது, இந்த சின்ன பையன் 22 வயசு, ஒரு 20 வருட அனுபவம் மிக்க ஒரு பாடல் ஆசிரியருக்கு இணையா நிக்கிறான். இவன் எதிர்காலத்துல எவ்வளவு விருது வாங்கலாம், ஏன் ஆஸ்கார் விருது கூட வாங்கலாம் அப்படின்னு நான் அப்பவே நினைச்சேன். வாங்கலாம். ஆனா முதல் விருது அவனுக்கு கொடுத்து நம்ம அவனை கௌரவிக்கலாம். யாருக்குமே, எந்த இசையமைப்பாளருக்குமே, தமிழ் இசையமைப்பாளருக்குமே கிடைக்காத ஒரு பேர். முதல் படத்திலே தேசிய விருது இவன் வாங்கினான்னு இருக்கட்டும், இவனுக்கு கொடுக்கணும், இதன் திறமையானவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மனதுல நினைச்சிட்டு அவருக்கு ஓட்ட போட்டுறாரு. இப்ப தேசிய விருது ரஹ்மானுக்கு, முதல் படத்திலேயே தேசிய விருது வாங்கியவர் அப்படின்னா அவர் ஒரு சாதனை பண்றாரு. இப்போ இந்த சம்பவத்தை இளையராஜாட்டே சொல்றாரு, நான் இந்த மாதிரி பண்ணிட்டேன், இதை நான் உன்ட சொல்லணும்னு நினைச்சேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. அதுக்கு இளையராஜா உடனே அவரோட கையை பிடிச்சிக்கிட்டு, எது சரியானதோ அதுதான் நீ பண்ணிருக்க, வருத்தமே படாத, அது சரியான விஷயம்தான், சரியான தேர்வு தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. இது எதுவுமே தெரியாம இப்போ இதே 92ல இன்னொரு படம் வருது. இளையராஜாவோட தம்பி கங்கை அமரன் ஒரு படம் எடுக்கிறாரு. அந்த படத்தோட பேரு வில்லு பாட்டுக்காரன். இந்த வில்லு பாட்டுக்காரன்ல ஒரு கசாப்பு கடைக்காரர் பாய் ஒருத்தர் வருவார். நின்னு கோரி வரணும் வரணும், அந்த காமெடி ரொம்ப ஹிட்டு. கட 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 கடன்னு கசாப்பு வெட்டுறது மாதிரியே வெட்டுறேடா, டேய் எங்கடா கொத்துற வெட்டுற திருட்டுற, என்னடா பாட்டு பாடுற நீ அப்படின்னு சொல்லிட்டு இப்படி அந்த படத்துல ஒரு முஸ்லீம் கசாப்பு கடைக்காரனை வச்சு கலாய்ச்சிருப்பாங்க. இதுக்கு இளையராஜா மியூசிக், கங்கை அமரன் அந்த படத்தோட இயக்குனர். இந்த சீனை பார்க்கும்போது அப்பவே சில பேர் சொன்னாங்க, இது ரகுமானை கிண்டல் பண்றதுக்காக அவர் அந்த படத்துல வச்சிருக்காரு. ஏன்னா அந்த படத்துக்கு பிறகுதான் அந்த படம் வருது. இவருக்கு தேசிய விருதெல்லாம் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடியா இருக்கலாம். ஆனா அந்த படம் ஓடி பல மாதங்கள் கழித்துதான் இந்த படத்துல இந்த சீனை வைக்கிறாங்க. அதனால அது அப்பவே இவரு இளையராஜா இளையராஜாவோட தம்பி தானே கங்கை அமரன், இவங்க வேணுக்குனே இந்த மாதிரி ஒரு சீனை வச்சு அவங்கள போட்டியாளரா நினைக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு இது வந்தது. இதுக்கு பிறகு சில ஆண்டுகள் கழித்து இதுக்கு அடுத்த ஆப்போசிட் சம்பவம் மாதிரியே எஸ்.ஏ. சூர்யா ஒரு படம் பண்றாரு. அந்த படத்துல இளையராஜா மாதிரியே ஒருத்தரை சத்யராஜுக்கு மேக்கப் போட்டு, சத்யராஜுக்கு அப்படி மேக்கப் போட முடியாது, அதனால கொஞ்சம் முடியெல்லாம் வச்சுட்டு கொஞ்சம் கண்ணாடி எல்லாம் போட்டு, இப்போ ஒரு தோத்து போன இசையமைப்பாளர் அவரை விட்டுட்டு, அவர் ஒரு பழைய பஞ்சாங்கமா இருக்கிறதுனால அவரை விட்டுட்டு எல்லாரும் போயிட்டாங்க. அவர்கிட்ட வேலை பார்த்த ஒரு பையன் இப்போ புதுசா இசையமைச்சு பெருசா போயிட்டு இருக்கான் அப்படின்னு ஒரு கான்செப்ட் பண்ணாரு. அதுக்கு ஏஆர் ரஹ்மான் மியூசிக் வேணும்னு சொல்லி கேட்டாங்க. ஆனா ரஹ்மான் நாகரிகமா விலகி போயிட்டாரு. ரசிகர்கள் மத்தியில என்ன ஆகி போச்சு, உண்மையிலே இளையராஜாவுக்கு ஒரு எதிரி வந்துட்டான், அவன் தான் ஏஆர் ரஹ்மான் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா ரசிகர்களுமே ரஹ்மானை ஒரு எதிரியா நினைக்க ஆரம்பிச்சு அங்கங்க
பிரச்சாரம் பண்ணாங்க, அதை பத்தி பேசினாங்க. நேத்து வந்த சின்ன பையன் இளையராஜாட்டே மோதுறான், அவனுக்கு ஆதரவாளர்கள் அந்த மாதிரி இளையராஜாவை காலி பண்ற மாதிரி படங்கள்லாம் எடுக்கிறாங்க அப்படின்லாம் அரதல் புரதலா பேசினாங்க. விஜயகாந்த் என்ன பண்ணாரு, தன்னோட ராவுத்தர் பிலிம்ஸ் ஒரு கம்பெனி, அந்த கம்பெனிக்கு வந்து ரகுமான் மியூசிக் போடலாம், சத்யராஜ் ஹீரோ, ரகுமான் மியூசிக் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டாங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது இப்ப விஜயகாந்த் என்ன பண்றாரு, ரகுமான் மியூசிக் வேண்டாம், நம்ம வந்து இளையராஜா மியூசிக் தான் போடணும் அப்படின்னு சொல்றதுனால விஜயகாந்தோட தலையீட்டால அந்த படத்துல வந்து என்ன பண்றாங்க, ரகுமான் பேசினாங்களா, அட்வான்ஸ் கொடுத்தாங்களா அதெல்லாம் தெரியாது, ஆனா வேண்டாம், ரகுமான் வேண்டாம், நம்ம இளையராஜாட்டே போவோம் அப்படின்னு சொல்லி நாங்க போனோம். ஆனா அந்த படம் வந்து சரியில்லை, அந்த கதையே சரியில்லை, அது வேற விஷயம். ஆனா அந்த படத்துல இளையராஜா சரியா இசையமைக்கல, அதனால அந்த படம் சரியா ஓடல அப்படிங்கிற மாதிரி நம்ம லியாகத் அலிகான் வசனகர்த்தா டைரக்டர் அவர் வந்து அதை பதிவு பண்ணியிருக்காரு. ஆனா உண்மை என்னன்னா அந்த கதையே சரியில்லை அப்படிங்கிறதுதான் உண்மை. அப்ப இளையராஜாவை விட்டு கடைசி வரைக்கும் பிரியாம இருந்தது ரகுமான்கிட்ட போகாம இருந்தது. ஏன்னா மற்றவங்க எல்லாம் இளையராஜாவுக்கு சாதாரணமாவே, எஸ் ஏ ராஜ்குமார் கூட படம் பண்ணியிருக்காரு, விஜயகாந்த் சாதாரண தேவா கூட எல்லாம் நிறைய படங்கள் பண்ணியிருக்கிறாரு, எல்லா இசையமைப்பாளர் கூடயும் பண்ணியிருக்காரு. ஆனா ஏஆர் ரகுமான் கூட அவர் கடைசி வரைக்கும் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாரு. இப்போ இதெல்லாம் ஒரு பனிப்போர் அப்பவே போயிட்டு இருக்கு. இன்னுமே கூட நிறைய பேரு இளையராஜா இல்ல, இளையராஜா காலம் முடிந்தது அப்படின்னு பேசிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவரு இசையமைக்காத ஒரு ஆண்டே கிடையாது. எல்லா ஆண்டுகள்லயுமே அவர் இசை அமைச்சுக்கிட்டே இருக்காரு. 1000 படங்களுக்கு மேல இசை அமைச்சாச்சு, என்ன ஏகப்பட்ட பாடல்களை போட்டாச்சு. இன்னைக்கு யூடியூப், இன்னைக்கு இணையம் எங்க திறந்தாலும் இளையராஜா பாடல்கள் தான் இருக்கும். இளையராஜா பாடல் தான் மக்கள் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க, அதை பத்தி தான் பேசிக்கிட்டே இருப்பாங்க. ஆனா இதை பத்தி ஒரு நம்ம டிஆர் ஒரு விஷயம் சொல்லுவாரு, என்ன அப்படின்னா, ஏஆர் ரகுமான் வந்து இசை புயல், புயல் என்ன பண்ணும், வரும் வரும் அடிச்சு காலி பண்ணிட்டு அது போயிடும், அதால இருக்க முடியாது. இளையராஜா வந்து ஒரு தென்றல், இந்த தென்றல் வந்து எப்பவுமே நம்ம கூடயே இருக்கும், இந்த தென்றல் இருந்தாதான் நமக்கு வாழ்வே அப்படிங்கிற மாதிரி டிஆர் சொன்னாரு. அதே டிஆர் ஒரு விஷயம், இன்னொரு விஷயம் சொன்னாரு, என்னன்னா இளையராஜாட்ட போகாம ஜெயிச்ச இயக்குனர்னா அப்படின்னு சொல்லிட்டு அதை அவர் கர்வமா சொல்லுவார். ஏன்னா என்னோட படத்துக்கு நானே இசை அமைச்சுக்கிட்டேன், அந்த பாடல்கள்லயும் காலம் தாண்டி நிற்கக்கூடிய பாடல்களும் இருக்கு, காணாம போன பாடல்களும் இருக்கு. ஆனா இளையராஜாட்ட நான் போகல, மற்ற இயக்குனர்கள் எல்லாமே எனக்கு போட்டியா இருந்தவங்க பூரா இளையராஜாட்ட போய் வந்தவங்க தான். பாக்கியராஜா இருந்தாலும் சரி, அந்த காலகட்டத்துல இருந்த எல்லா ஹீரோக்களுமே இளையராஜாட்ட போயிட்டு வந்தவங்க தான். இளையராஜா வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சியாளர், அவர் வந்து ஒரு உண்மையான கம்யூனிசவாதி. எப்படின்னா, ஒரு எளிய குடும்பத்துல இருந்து, ஒரு சாதாரண இடத்துல இருந்து தன்னோட உழைப்புனால, தன்னோட திறமையினால ஒருத்தர் வந்து உயர்ந்த இடத்திற்கு வந்துட்டாரு அப்படின்னா அது ஒரு பெரிய வரம். அதே மாதிரி கீழே இருக்கிற மற்றவங்களை அவங்க தூக்கி விடணும். அந்த பணியை வந்து ஒரு விளம்பரமுமே இல்லாம, ஒரு இதுவும் இல்லாம இளையராஜா தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தார். பி வாசோட முதல் படத்துக்கு எவ்வளவுங்க ஐயா உங்களுக்கு சம்பளம், ஏன்னா அவரு நிறைய சம்பளம் கேட்பாரு, அவரு வேண்டாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேசுறாங்க. இப்போ அவர்கிட்ட போய் கேட்குறாங்க, உங்களுக்கு எவ்வளவு நாங்க சம்பளம் கொடுக்கணும் அந்த படத்துல நீங்க இசை பண்ணணும்னா அப்படின்னு. நான் அப்புறமா சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு படத்துக்கு பின்னணி இசை பாடல்கள்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. எல்லாம் சூப்பர் டூப்பர் ஹிட்டா ஓடிட்டு இருக்கு. இப்போ கேட்குறாங்க இளையராஜா கிட்ட, அவர் கேட்குறாரு, ஐயா உங்களுக்கு சம்பளம் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. ஃப்ரீ, நீ சம்பளமே கொடுக்க வேண்டாம், நீ முதல்ல போய் இந்த படத்தை பண்ணி படம் நல்லா ஓடட்டும், நீ முதல்ல சம்பாதி, அதுக்கு பிறகு எனக்கு சம்பளம் கொடுக்குறத பத்தி யோசிக்கலாம், கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டாரு. இதே மாதிரி மணிரத்னம் கன்னடத்துல இருந்து ஒருத்தர் வர்றாரு, கன்னடத்துல ஏதோ படம் எல்லாம் பண்ணியிருக்காராம், அவரு தமிழ்ல பகல் நிலவுன்னு ஒரு படம் பண்றாரு, அதுக்கு நீங்க தான் இசை அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மணிரத்னத்தை கூப்பிட்டு வர்றாங்க. கூட்டிட்டு வரும்போது இப்போ கடைசி நேரத்துல அவருக்கு இளையராஜாவுக்கான சம்பளத்தை கொடுக்க முடியல, பேசியிருப்பாங்க இல்லையா ஒரு தொகை, அந்த தொகையில கொடுக்க முடியல. அதுல ஒரு 5 லட்சம் ரூபாய் குறையுதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இளையராஜா சொல்றாரு, அந்த பணம் எனக்கு தேவையில்லை, படத்தை ரிலீஸ் பண்ணு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. இப்போ இவங்க மட்டும் இல்லை,
ராஜ்கிரண், ராமராஜன், இப்படி எத்தனையோ பேர் வந்து ஒரு தயாரிப்பாளராகவும் ஒரு இயக்குனராகவும். ஏன்னா அந்த காலகட்டம் இளையராஜா மியூசிக் போட்டுட்டா இன்னைக்கு எந்த மியூசிக் டைரக்டருக்கும் அந்த அருகதை கிடையாது. இன்னைக்கு அனிருத்துன்னு போட்டாச்சுன்னா வியாபாரம் ஆயிடுமா? இல்லைன்னா யார் பேரை வேணாலும் போடுவாங்க, போட்டா அந்த படம் வந்து வித்துருவோம், உடனே எல்லாரும் படத்தை வந்து வாங்கிடுவாங்க. அப்படி ஒரு காலகட்டம் யாருக்குமே இருந்தது இல்லை. ஆனா ஒரு 30 ஆண்டுகளா இளையராஜா இசை அப்படின்னு பார்த்தாச்சுன்னா உடனே படத்தை வாங்கிடுவாங்க, படம் வந்து பிசினஸ் ஆயிடும். இளையராஜா இசை இல்லைன்னா அந்த படம் ஒரு ஒரு மிக தரமான படமா இருக்காது, அந்த படம் வெற்றி அடைந்திருக்கும். ஆனா இளையராஜா மியூசிக்கை தவிர்த்து வந்த படங்கள் எல்லாமே இன்றைக்கு பேசப்படுவதில்லை. ஏன்னா அதோட பாடல்கள் எல்லாமே காணாம போயிடுச்சு. அந்த காலத்துலயும் ஒரு சிலர் வந்தாங்க, எஸ் ஏ ராஜ்குமார்லாம் அவர் படத்துல அவரே பாட்டு எழுதியிருப்பாரு. ஏகபோக அரசர்கள் எல்லாம் இருக்கும் உலகிலே இந்த ஏகலைவன் பாட்டும் கூட ஜெயிக்கும் நடுவிலே அப்படின்னாரு. அது ஒரு நம்பிக்கை, அவரோட பாட்டும் நின்னது. ஆனா இப்ப எங்க போச்சு? பாடல்கள் எல்லாமே காணவில்லை. இளையராஜா அவரோட காலத்திலேயே ஒரு சலங்கை ஒளி, அதாவது சாகரா சங்கமம் தெலுங்கு படம், சிந்து பைரவி பாலச்சந்தரோட தமிழ் படம், அதே மாதிரி ருத்ரவீணை தெலுங்கு படம், பழசி ராஜா மலையாள படம், நம்ம தாரை தப்பட்டை தமிழ் படம், இப்படி நிறைய படங்களுக்கு தேசிய விருது வாங்கியிருக்காரு. நிறைய டாக்டர் பட்டங்கள் வாங்கியிருக்காரு. பத்மஸ்ரீ, பத்ம விபூஷன் இந்த மாதிரியான விருதுகளை வாங்கியிருக்காரு. இளையராஜாவுக்கு பாரத ரத்னா விருதை இப்போ உடனடியா கொடுத்தே தீரணும். ஏன்னா பாரத ரத்னா விருது வாங்கக்கூடிய எல்லா தகுதியும் உள்ள இப்ப இருக்கக்கூடிய இசையமைப்பாளர்கள் ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, உலகத்திலேயே ஒரே ஒருத்தர் தான் இருக்காரு, அது இளையராஜா தான். அவருக்கு அந்த விருதை வந்து நம்ம கொடுத்தே தீரணும். இப்ப இதை யாராவது இளையராஜா போய் சொன்னா அவர் என்ன தெரியுமா சொல்லுவாரு? உனக்கு என்ன, அவங்களுக்கு சௌரியமானவங்களுக்கு அவங்க கொடுத்துட்டு இருக்காங்க, அவங்க கொடுத்துட்டு இருக்கட்டும், நீ பேசாம இரு. இப்படிதான் ஒரு மேடையில நம்ம ரோகிணி அம்மா என்ன பண்ணிட்டாங்க, இயக்குனர் சங்கர் இருந்த மேடையில இயக்குனர் சங்கர் கூட இளையராஜாவும் இணையனும் அவங்க வந்து இணையாம போயிட்டாங்க, அது எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அவங்க பேசினாங்க. உடனே இளையராஜா ஐயா கோபத்தோட சொன்னாங்க, நீ என்ன எனக்கு ரெக்கமெண்ட் பண்றியா? எனக்கு நீ ரெக்கமெண்ட் பண்ணாத, அவங்களுக்கு சௌரியமான ஆளோட அவங்க வேலை பார்த்துக்கிட்டு நல்லா இருக்கிறாங்க, நீ ஏன் அதை கெடுக்கணும்னு நினைக்கிற, நீ பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டாரு. ஏன்னா அது வந்து ஒரு வித்தை இருக்கக்கூடிய இடத்துல ஒரு திமிர் இருக்கும், ஒரு கர்வம் இருக்கும், அதெல்லாம் இருக்கணும். இன்னொரு இடத்துல இளையராஜாவே கேட்கிறாரு, எனக்கு திமிருன்னு சொல்றியே, நான் இத்தனை படங்களுக்கு இசையமைச்சிட்டேன், இசைக்காக நான் இவ்வளவு உழைக்கிறேன், இசைய நான் இவ்வளவு வலிந்து இவ்வளவு முயற்சி பண்ணி அதை கத்துக்கிட்டு இன்னும் நான் கத்துக்கிட்டு இருக்கிறேன், என்ன எனக்கு திமிருன்னு நீ சொல்ற? நீ சும்மா ஒரு போஸ்ட போட்டுட்டு சும்மா எழுதிட்டு போயிடுற, எனக்கு திமிருன்னு நீ சொல்ற, உனக்கு எவ்வளவு திமிரு இருக்கும்? உனக்கு இசை தெரியுமா? உனக்கு இசைக்காக நீ ஏதாவது பண்ணிருக்கியா? ஆனா இளையராஜாவுக்கு திமிர்னு சொல்ற. என்ன அன்னைக்கு ஒரு இதா பார்த்தேன், அப்படியே ஆடி போயிட்டேன். என்னன்னா இப்ப நான் எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கிறேன், மியூசிக், இந்த மியூசிக் இதுல இருந்து இது வரைக்கும் போகணும், இது இப்படி போகணும், இது எதுவுமே மிஸ் ஆகாம கரெக்டா அந்த ராகம் வந்து வரணும், இதை வந்து நான் இப்ப என்னுடைய பழைய பாடல்களை கூட நான் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறேன், இதை எப்படி எல்லாம் இன்னும் கொண்டு போறதுன்னு நான் யோசிச்சுட்டு இருக்கிறேன். 82 வயதுல விஜய் ஆண்டனிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. விஜய் ஆண்டனி மியூசிக் டைரக்டர், அதே மாதிரி இந்த நடிகர் அவர்கிட்ட உட்காந்து பேசிட்டு இருக்காரு. எனக்கு பார்க்கும்போது அப்படியே மெய் சிலுத்து போச்சு, என்னடா இப்படி ஒரு மனிதன் இருப்பானா? இந்த உலகத்துல எங்கேயுமே ஆங்கில பாடல்கள் வந்து 2 விதமா தான் வரும். ஒண்ணு ஏதாவது புரட்சி ஹா ஹூஹி ஹான்னு சொல்லிட்டு ஏதோ ஒண்ணு கத்துவானுங்க, இல்லைன்னா காதல்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஆளுன்னு சொல்லுவாங்க. ஆனா நவரசமும் உள்ள பாடல்கள் வந்து இந்தியாவில தான் இருக்கு, அதுவும் தமிழ்ல தான் இருக்கு. ஒரு தமிழ் இசையமைப்பாளர் வந்து தெலுங்குலயும் விருது வாங்கியிருக்காரு, மலையாள படத்துக்கும் வாங்கியிருக்காரு, இந்தியிலையும் பல படங்களுக்கு இசை அமைச்சிருக்கிறாரு. இதை பத்தி எஸ்பி பாலசுப்ரமணியம் ஐயா சொல்லும்போது சொல்லுவாரு, என்னையும் இளையராஜாவையும் பார்த்தாச்சுன்னா ஹிந்தியில இருக்கிறோம் அவ்வளவு பேரும் எங்களை திட்டுவான், ஏண்டா நாங்கெல்லாம் ஒரு வாரத்துல பண்ற வேலைய நீங்க 2 மணி நேரத்துல பண்ணிட்டு போயிடுறீங்க, அப்புறம் எங்களுக்கு எப்படிடா வேலை கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாம் கோவிச்சுக்கிறாங்க. அந்த அளவுக்கு இவங்க திறமைசாலிகள். அப்போ
எஸ்பிபியே ஒரு இடத்துல பதிவு பண்றாரு, இளையராஜா வந்து மனிதனே இல்லை, அவன் வந்து கடவுள். அவனால எப்படி, ஒருத்தனால எப்படி, ஒரு மனிதனால எப்படி இப்படி இசை அமைக்க முடியும்? வாய்ப்பே இல்லை. ஒரு மனிதன் வந்து எக்ஸ்ட்ரீமா, என்னதான் எக்ஸ்ட்ரீமா உழைச்சாலும் இனிமேல் இப்படி ஒருத்தன் வருவானா? முடியாது, முடியாது, முடியவே முடியாது. இளையராஜா வந்து கடவுள் தான் அவரு அப்படின்னு எஸ்பி பாலசுப்ரமணியா வந்து பதிவு பண்றாரு. அப்போ உண்மையிலே யோசிச்சு பார்த்தா, அந்த கடிகாரத்தை போனை கண்டுபிடிச்சதுன்னா அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டு பேசிட்டு இருக்கும்போது அவரோட பேரை பதிவு பண்ணிட்டாங்க, இவர் தான் போனை கண்டுபிடிச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் பேரை கண்டுபிடிச்ச போட்ட உடனே இப்போ அவர்கிட்ட கேட்டிருக்காங்க, பேட்டி எடுத்திருக்காங்க, ஐயா நீங்க மட்டும் இந்த கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கலன்னா நாங்கெல்லாம் வீணா போயிருப்போம், இந்த போன் இல்லாம நாங்க எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொன்னாங்களா. அதுக்கு அவரு ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு, ஒன்னும் சிரமம் இல்லை, நான் இந்த கண்டுபிடிப்பை இன்னைக்கு சமர்ப்பிக்கல அப்படின்னா அடுத்த வாரம் ஜப்பான்ல இருந்து ஒருத்தன் இதே மாதிரி ஒரு கண்டுபிடிப்பை சமர்ப்பிக்கிறதுக்கு தயாரா இருக்கிறான். அந்த உலகம் போட்டி, இன்னும் பல்வேறு நாடுகள்ல பல்வேறு நபர்கள் முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க இப்படி ஒரு கண்டுபிடிப்பை கண்டுபிடிக்கிறதுக்கு, நான் முந்திக்கிட்டேன் அப்படின்னு. இல்ல, அதுதான் உண்மை. இந்த உலகம் வந்து நீங்க எதை பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை இன்னைக்கே பண்ணிடணும். அதுக்கு நீங்க தகுதியானவனா மாறிடணும், அதுக்கு நீங்க ஓடிக்கிட்டே இருக்கணும், அதுக்காக நீங்க உழைக்கணும். அப்படி நீங்க விட்டுட்டீங்கன்னா உங்கள்கிட்ட அது வந்தது, நீங்க அதை விட்டுட்டீங்கன்னா அடுத்தவன் வந்து அதை எடுத்துட்டு போயிடும். அவன் விட்டுட்டான்னா இன்னொருத்தன் வந்துருவான். இது வந்து உலக இயல்பு, உலக நீதி. ஆனா இளையராஜா வரல, அன்னக்கிளியில இளையராஜா வரலை அப்படின்னா அந்த இடத்துக்கு இன்னொருத்தர் வந்திருப்பாருன்னா வந்திருக்க முடியாது. அந்த காலகட்டத்துல யாருமே இல்லை, தமிழ் இசையில அந்த மாதிரி ஒரு ஆள் வந்திருக்கவே முடியாது. இன்று வரைக்கும் இந்த இசையின் போக்கே இப்படி இருந்திருக்காது. 20 ஆண்டுகள் 30 ஆண்டுகள் வந்து நம்ம போயிருப்போம். ஏன்னா இளையராஜா அவ்வளவு கத்திருக்கிறாரு, அவ்வளவு அனுபவம் இருக்கு அவருக்கு. அவரை நம்ம எடுத்துட்டு இந்திய திரை இசையை பத்தி பேசவே முடியாது. ஏஆர் ரகுமான் அவரை பத்தி பேசும்போது சொல்லுவாரு என்னன்னா, அவர் வந்து அவர்கிட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது அவரோட ஒழுக்கத்தை நான் கத்துக்கிட்டேன். அவரு ஒரு சாமியார் மாதிரி தான் இருப்பாரு, ரொம்ப பக்தியான ஆளு, ரொம்ப அமைதியான ஆளு, அதெல்லாம் நான் கத்துக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப இளையராஜாட்ட ஏஆர் ரகுமான் சில படங்களுக்கு வேலை பார்த்துருக்காரு. என்ன மிருதங்கம் வாசிக்க வர்றது மாதிரி கம்ப்யூட்டர் இசையை இது பண்றதுக்கு அவர்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்காரு. அதை கூட சில பேர் சொல்லுவாங்க, இளையராஜாட்ட ஒர்க் பண்ணாருன்னா அவருக்கு ஒரு வேலை கொடுப்பாங்க, அந்த பணியை வந்து அவர் பண்ணிட்டு இருப்பாரு. ஆனா அந்த படத்துல வந்து இசை படத்துல வந்து உண்மையிலே அவர்கிட்ட வேலை பார்க்குற மாதிரியே அந்த ஒரு டைரக்டர் காட்சியெல்லாம் வச்சிருப்பாரு. இப்போ 2025, இன்னி அடுத்தது 26 வருது. இளையராஜா சினிமாவுக்கு வந்து 50 ஆண்டுகளை தொடுகிறார். இந்த 50 ஆண்டு தொடும்போது அவருக்கு போட்டியாளர்களே உலகத்துல எங்கேயுமே இல்லை. அமெரிக்கால ஒரு நிறுவனம் வந்து உலகத்தில் தலை சிறந்த இசையமைப்பாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு 25 பேரை பட்டியல் போட்டிருக்காங்க. அந்த பட்டியல்ல ஒரே ஒரு நபர் இந்தியர் 9வது இடத்துல இருக்கிறாரு, அவர் இளையராஜா. ஆனா அந்த பட்டியலை தயாரிச்சவன் அமெரிக்காக்காரன். அதே பட்டியலை இந்தியாவில இருந்து ஒருத்தன் தயாரிச்சிருந்தாங்கன்னா அதுல முதல் இடத்துல இருக்கிறதுக்கு எல்லா தகுதியும் உள்ள ஒரே ஆள் வந்து இளையராஜா தான். அதே மாதிரி இளையராஜாவோட ஒரு பாடல் ராக்கம்மா கையத்தட்டு இன்னும் பல ஆண்டுகளா அது வந்து அதிக மக்களால கேட்கப்பட்ட ஒரு பாடலா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு மிக தலைச்சிறந்த பாடலாக அதை பதிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு. அப்போ இளையராஜாவுக்கு இன்னைக்கு வந்து ஒரு நேற்று இல்லை நாளை இல்லை, எப்பவும் நான் ராஜா, கோட்டை இல்லை கொடியும் இல்லை, அப்பவும் நான் ராஜா அப்படின்னு சொன்ன மாதிரி இப்பவும் இளையராஜா வந்து தன்னோட பட்டொளி வீசிய கொடியை வந்து பறக்க விட்டுட்டு இருக்காரு. இப்போ எதிர்காலத்துல இப்போ ரகுமானுக்கும் இளையராஜாவுக்கும் ஏதோ ஒண்ணு இருக்கிற மாதிரி ஒண்ணு கிரியேட் பண்ணி விட்டாங்கல்ல. இதே மாதிரி எம்எஸ்வி ஒரு காலகட்டத்துல இளையராஜா வர்றாரு, எம்எஸ்விக்கு நிறைய படங்களுக்கான வாய்ப்புகள் வந்து குறைந்து போயிருக்கு. அப்போ வந்து கண்ணதாசனே வருத்தப்படுறாரு. கண்ணதாசனே ஒரு நாள் பஞ்சு அருணாசலத்திட்ட சொல்லியிருக்காரு, அவன் நிறைய படத்துக்கு அவன் இசையமைக்கிறான், அதனால
அவருக்கு எம்எஸ்விக்கு படம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஏதோ வருத்தப்பட்டிருக்காரு. இப்போ இது இளையராஜா காதுகளுக்கு வருது. அப்ப இளையராஜா வந்து அதன் பிறகு ஒரு மேடையில பேசும்போது சொல்றாரு, அண்ணன் துப்பி போட்ட எச்சி தானா, அவர் தானா, அவர்கிட்ட இருக்கிறது தான் ஏன்டா இருக்கு, ஏன்டா ஒன்னும் ஸ்பெஷலா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரு தன்னோட பக்தியை காட்டுறாரு. நல்ல திரை இசைய ஒரு காலகட்டத்துல இருந்த இசை இன்னைக்கு எப்படி மாறி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இளையராஜா வந்து எம்எஸ்விட்ட இருந்த அந்த ஒரு இது இருக்கும். அதாவது ஒரு பாடல்ல உள்ள ஒரு ஏற்ற இறக்கம், அதுல ஒரு மெல்லிசை மன்னத்தில் உள்ள ஒரு இனிமை. வருவாய் என நான் தனிமையில் இருந்தேன், வந்தது வந்தாய் துணையுடன் வந்தாய், துணைவனை காக்கும் கடமையும் தந்தாய், தூயவளே நீ. இந்த பாட்டை, இந்த வரிகளை சும்மா சொன்னா எப்படி இருப்பான், அது அந்த ராகத்தோட சேர்ந்து அதுக்கு ஒரு மெட்டமைச்சு அதை பாடும்போதுதான் அது இதயத்தை தைக்குது அப்படின்னு இளையராஜாவே ஒரு மேடையில சொல்லியிருப்பாரு. அதனால மெட்டு தான் முக்கியம். பாட்டு அதுக்கு எந்த வரிகளை போட்டாலும் அந்த மெட்டு தான் நிற்கும். அந்த மெட்டு தான் உன்னை வந்து உறங்க விடாம செய்யும். அந்த வரிகள் வந்து நீ யோசிப்ப, வரிகளை யோசிச்சுட்டு மறந்துடுவ அப்படின்லாம் சொல்லுவார். இப்போ கவிஞர் வைரமுத்து வந்து அவர் கூட இல்ல அந்த பாடல் வரிகள் தான் முக்கியம்னு சொல்லிட்டு அவரோட சண்டையெல்லாம் போட்டு பல்வேறு விஷயங்கள்லாம் சொல்லுவார். அதே வைரமுத்து வந்து ஒரு இடத்துல பதிவு பண்றாரு, என்னன்னா இளையராஜாவை வந்து காலி பண்றதுக்கு நான் 37 இசையமைப்பாளர்களுக்கு பாட்டு எழுதினேன். ஓரிரு இசையமைப்பாளர்களை நானே தயார் பண்ணலேன், நான் தான் உருவாக்குனேன். நான் இசையமைப்பாளர்களை உருவாக்குனேன், ஒருத்தனுமே தேரல, கடைசி ரகுமான் தான் வந்து நின்னாரு அப்படிங்கிற மாதிரி வைரமுத்து வந்து சொல்றாரு. ரகுமானும் நிக்கலிங்க ஐயா, அவரும் போயிட்டாருங்க, நீங்க அவ்வளவுதான், உங்களுக்கு நின்ன வாய்ப்பே கிடையாது இல்லையா. ஏன்னா அதுதான் உண்மை. இப்போ இருக்கக்கூடிய ஒரு பெரிய நெருடல் என்னன்னா, அவர் வந்து ஒரு தேசிய கட்சியில சேர்ந்திருக்காரு. அவருக்கும் அந்த சித்தாந்தத்திற்கும் ஏதாவது சம்பந்தம் உண்டா? நான் முதல்ல சொன்ன மாதிரி அவர் கம்யூனிச மேடைகள்ல பாட்டு பாடினவர், இசையமைச்சவர், கம்யூனிச சிந்தனைகள் சித்தாந்தங்களை கொண்டவர். நம்மளை போல அடுத்தவனும் மேல வரணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவர், அடுத்தவனுக்கு வந்து பொருளாதார ரீதியாகவும் இன்னும் பல்வேறு உதவியாகவும் மற்றவர்களுக்கு செய்யணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் கொண்டவர். அப்படிப்பட்டவர் எப்படி இப்படி ஒரு தேசிய கட்சி இல்லை, அது மதவாத கட்சி அப்படின்னு அது அறியப்படுது. அப்ப அந்த கட்சியில இவர் எப்படி சேர்ந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இப்பவும் நிறைய அவருக்கு மேல விமர்சனம் வந்துட்டு இருக்கு. அவர் அந்த கட்சியில விரும்பி இருப்பாருன்னு நான் கூட நினைக்கல. என்ன நினைக்கிறேன்னா, அவருக்கு அரசியல் தேவை இல்லை. அவர் வந்து இசைக்காகவே படைக்கப்பட்ட ஒரு உயிர் இல்லையா. அந்த ஜீவன் வந்து இந்திய இசையின் சொத்து. அதை வந்து ஒரு கட்சிக்காரர்கள் சொந்தம் கொண்டாடுற நிலைமை வந்து வந்துட்டதே அப்படிங்கிறது எனக்கும் கூட ஒரு ஆதங்கம் இருக்கு. அது அவர் கூட, ஐயா கூட அதை மறு பரிசீலனை செய்ய வேண்டும். எப்படின்னா, தன்னோட உழைப்பால, தன்னோட முயற்சியால, தன்னோட திறமையால ஒரு 50 ஆண்டு காலம் திரை இசைய அப்படி தனது கட்டுப்பாட்டுக்குள்ளேயே வைத்திருந்த ஒரு ஆக சிறந்த இசையமைப்பாளர் இன்னும் ஒருத்தர் உலகத்துல இப்படி தோன்ற முடியாது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பல்வேறு இசையமைப்பாளர்கள், பல்வேறு நடிகர்கள், நம்ம கமலஹாசன் ஒரு முறை சொல்லுவார், அவரோட ஹேராம் படத்துக்கு இசையமைக்கும் போது இசையெல்லாம் போட்டாச்சு, வேற ஒரு மியூசிக் டைரக்டர் வந்து எல்லாமே போட்டுட்டு இவர்கிட்ட வந்து பணம் அதிகமா கேட்கிறாரு, எனக்கு வந்து இவ்வளவு பணம் கொடுங்க. இப்போ கமலஹாசனுக்கு அதுக்கு மனம் இல்லை, ஏன்னா இவ்வளவு பணம் இதுக்கு கொடுக்க முடியாது அப்படின்னு அவர் சொல்றாரு. அப்போ அந்த படம் இல்லை அப்படின்னோன்னா, இப்போ அந்த பாடல்கள் எல்லாமே போட்டாச்சு, அந்த சிச்சுவேஷனுக்கு எல்லாமே பண்ணியாச்சு. இப்போ இளையராஜாட்ட வர்றாங்க. இப்போ அந்த பாடல் எல்லாமே சூட் பண்ணியாச்சு இல்லையா. அதுக்கு பிறகு இளையராஜா அதுக்கு உண்டான பொருத்தமான பாடலை டியூனை போட்டு அதை வந்து பொருத்துறாரு. அதுக்கு வாங்கிய விலை, அதுக்கு கொடுக்கப்பட்ட கூலி இருக்கு இல்லையா, மிக மிக சொற்பமான போதும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா, கலையின் மேல தனக்குள்ள ஆர்வம். இன்னைக்கு ஒரு சாதாரண ஒரு இசையமைப்பாளர்கிட்ட போயிட்டு, நான்லாம் கூட 2-3 பாடல்கள் போட்டிருக்கேன், நான்லாம் கூட ஒருத்தட்ட போயிட்டு கேட்கும்போது 10,000 ரூபாய் கொடுங்க, 20,000 ரூபாய் கொடுங்க ஒரு பாட்டுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஒரு படத்துக்கு இசையமைக்கணும், 5 லட்ச ரூபா கொடுத்துருங்க,
5 லட்சம் ரூபா கொடுத்துருங்க, நீங்க எத்தனை லட்சத்துல வேணாலும் படம் எடுங்க, எனக்கு 5 லட்சம் ரூபா கொடுத்துருங்க அப்படின்னு அவங்க சொல்றாங்க. சாதாரண இன்னும் அவங்க இசையமைப்பாளரே ஆகல. ஆனா இளையராஜாட்ட அவரு ஏற்கனவே அவர் வேலை பார்த்துக்கிட்டே இருந்தவர். ஒரே வருஷத்துல 57 படங்களுக்கு இசையமைச்சவர். அவருக்கு இசையமைக்கணும்னு ஆசையா இருக்கும். இல்ல நான் இன்னும் கொஞ்சம் இசையமைக்கணும், இன்னும் இதுல போடணும் அப்படின்னு ஆசை இருக்கா? ஆசை இல்ல, அவசியமும் இல்லை. அவரு எல்லா சாதனையும் முறியடிச்சாச்சு. இப்போ இப்போ என்னன்னா ஒரே மாதிரி அந்த இசையின் போக்கு ரகுமானுக்கு பிறகு வந்தவர்கள் எல்லாம் ரகுமானை கடந்து யாருமே போகல. ரகுமான் போட்ட ஒரு ரூட் இருக்கு, அதை தாண்டி போக முடியல, அதை தாண்டி யாரும் போகல. இப்ப இந்த ரகுமானோட ரூட் வந்த உடனே அவரு இந்துஸ்தானி அது இதெல்லாம் கத்துக்கிட்டு ஒரு உலக இசைக்கு உள்ளாடி அதை கொண்டு போயிடுறாரு. இந்திய இசை போயிடுச்சு, ஒரு தமிழ் கிராமத்து இசை இல்ல, எல்லாமே போயிடுச்சு. இப்ப இளையராஜாட்ட இருந்த ஒரு பழைய இனிமை அதுவும் இப்போ இல்லாம போயிடுச்சு. ஏன் இல்லாம போச்சுன்னா, அவர் இந்த பழைய பாடல்கள்ல ஒரு விஷயம் சொல்றாருல, இதயம் ஒரு கோயில் அதில் வாழும் தேவி இசை, அந்த ஜீவன் இருக்குல்ல, அந்த ஜீவன் இல்ல. இப்போ உள்ள பாடல்கள் எல்லாமே ஒரே மாதிரி அப்படியே பிளாட்டா போகுது, எல்லாம் ஓவரா ஏறுது, ஓவரா இறங்குது. அதுல ஒரு இனிமை இல்லை, அதுல ஒரு அந்த ஜீவன் இல்லை அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது இருக்கு. இப்ப நிறைய பேர் இளையராஜா ரசிகர்கள் கூட இந்த ஒரு பாடலை நிறைய பேர் சிலாகிச்சு சொன்னாங்க, வழி நெடுக காட்டு மல்லி. எனக்கு அதெல்லாம் கேட்கும்போது கூட எனக்கு ஆச்சரியம் இல்லை. ஏன்னா இளையராஜா அதை தாண்டி பல விஷயங்களை பண்ணிட்டாரு. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, பழைய ராஜாவாயிட்டு வரணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இளையராஜா அந்த சிம்பனி இசைக்க போகும்போது சொன்னாங்க, நான் இன்னும் முடிஞ்சிட்டு இவன் இன்னைக்கு வரமாட்டான், இவனுக்கு 82 வயசு ஆகுதுன்னு நினைச்சீங்களா? கிடையாது, இது ஆரம்பம் தான் அப்படின்னு சொன்னார் இல்லையா? அந்த ஆரம்பம் பழைய இசையை கொடுக்கணும். இப்ப எம்எஸ்வியும் இளையராஜாவும் சேர்ந்து சில படங்களுக்கு பாடல்கள் இசை அமைச்சிருக்காங்க. அந்த பாடல்களோட மெட்டு யாரோடது அப்படின்னா எம்எஸ்வியோடது. அதுக்குண்டான ஆர்கெஸ்ட்ரா இளையராஜாவோடது. இளையராஜாவுக்கு பிறகுதான் இந்த ஆர்கெஸ்ட்ரா இருக்கு இல்லையா, பின்னணி இசை, இந்த பாடலுக்கு பின்னாடி வரக்கூடிய இசை ஒரு பெரிய உயரத்துக்கு போயிருக்கு. அதே மாதிரி அந்த டைட்டில் இசை, அதே மாதிரி படத்திற்கான பின்னணி இசை, இதெல்லாம் ஒரு உயரத்துக்கு போயிருக்கு. ஆனா எம்எஸ்விட்ட ஒரு அந்த இது இருக்கு இல்லையா, இசை, அந்த இது இளையராஜா வரைக்கும் அது வந்துகிட்டே இருந்தது. இளையராஜாவே அதை பல காலங்களுக்கு கடத்தி கொண்டு வந்துகிட்டே இருந்தாங்க. ஆனா இப்ப இளையராஜா இசையில இருந்தும் அது மிஸ் ஆகுது. இப்ப அதை விடக்கூடாது. அதுதான் இந்திய இசையோட ஜீவன். எப்படி வெளிநாட்டுக்காரன் அப்படின்னு பாடுறானோ, இதே மாதிரி நம்மளோட ஜீவன் எங்க இருக்குன்னா அந்த மெல்லிசையில தான் அது இருக்கு. அதை இளையராஜா மறுபடியும் கொண்டு வரணும் அப்படின்னு நானும் உங்களை மாதிரியே எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நல்லது நண்பர்களே, இந்த பதிவுல நான் இளையராஜா பத்தி நிறைய விஷயங்கள் பேசிட்டேன். இன்னும் நிறைய விஷயங்கள் நான் குறிப்பு எடுத்து வச்சிருந்தேன், இன்னும் நாம பேசணும் அப்படின்னு சொல்லிலாம் எழுதி வச்சிருந்தேன். ஆனா இந்த பதிவே மிக நீளமான பதிவாக போய்விட்டதுனால இன்னொரு சந்தர்ப்பம் கிடைச்சதுன்னா இளையராஜாவை பத்தி இன்னும் பல்வேறு தகவல்களை சொல்றேன். இந்த பதிவை பார்த்தவங்க இந்த பதிவை பகிருங்க. ஏன்னா நம்ம வாழ்ந்த காலத்துல இசை ஞானியோட வாழ்ந்திருக்கிறோம், இசை ஞானியோட பாடலை நாம கேட்டிருக்கிறோம், இசை ஞானியை நாம பார்த்துருக்குறோம். அப்படின்னா அதுவே நம்மளோட பேர் தான். நம்ம இந்த பிறந்ததுக்கு அதுவே ஒரு பெரிய பேரா இருக்கும். அப்படிங்கிறதுனால இதை மக்களுக்கு பகிருங்க. நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. வாழ்க்கை நலம் இருக்கட்டும். நன்றி.